இந்த லட்சணத்துல எல்லாரும் ஹாலிடே டூர் எப்படி போகுதுன்னு வீட்ல உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. Guys, you don't believe this. சென்னைக்கு மிக அருகில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் கோல்ட் சேமிக்கல். நன்றி வணக்கம். ஐயோ என்ன தங்கங்களும் இவ்வளவு அதிகமாயிருச்சு. இது மாதிரி அதிகமாகிட்டு இருந்தா என்ன மாதிரி எல்லாம் எப்ப நாங்க வாங்குறது? ஆமா ஆமா, இல்லாட்டி மட்டும் நீங்க டெய்லி வாக்கிங் போய் ஒரு 1.5 கிலோ தங்கம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப தான் கவலை. நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? கல்யாணத்தப்பவே 100 பவுன் நகை கேட்டோம்ல, கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கலாம்ல, இப்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. நீங்க கவர்மெண்ட் வேலை பார்த்திருக்கலாம்ல, எங்க அப்பா அள்ளி கொடுத்திருப்பாருல. நீங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளைய பார்த்து தேடி இருக்கலாம்ல, இப்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. நீங்க பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில உருப்படுறதுக்கு ஏதாச்சும் வழிய பார்க்கலாம்ல. ஏங்க உங்க அம்மா எதுவும் நகை நட்டு சேர்த்து வச்சிருக்காங்களாங்க? எங்க அம்மாட்ட தானே 40 பிளாஸ்டிக் கவர், 4 பிளாஸ்டிக் டப்பா. அடுத்த வாரம் எடை போறது. எங்க அம்மா வச்சு அதை சேர்த்து வச்சிருக்காங்க. நீ 1000 சேர்த்து வைக்க மாட்டியே? அடே, அந்த காலத்துல தங்க விலை வெறும் 150 ரூபாய் தான். 150 ரூபாயா? அப்பதான் ஏமா வாங்காம விட்டீங்க? அப்பாட எவ்வளவோ சொன்னேன், குடிக்காதையா அழிக்காதன்னு கேட்டாரா? கேட்டிருக்கலாம்ல, அப்பவே தங்க வாங்கிருக்கலாம்ல. எங்க அப்பா மட்டும் புத்திசாலியா இருந்திருந்தா நான் நேரத்துக்கு தங்கத்திலேயே குளிச்சிருப்பேன். எங்க அப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ தங்கமாச்சு வாங்கி வச்சிருக்க கூடாது? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டப்ப, அதனால எதுவும் நான் சேர்க்கல. என்ஜாய் பண்ணீங்களா? நாங்களாம் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஐயோ, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்சு வலியே வருது. ஏங்க காய்கறி வாங்கணும், 1/2 கிலோ தக்காளி, வெங்காயம். ஏய், காய்கறி கேட்கறதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்க கூடாது. தங்கங்களும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, தக்காளி வெங்காயம். என்னோட அப்பா தாத்தா கிடையாது. நான் பணத்தை சேவ் பண்ண போறேன். ஒரு காலத்துல சேவ் பண்ண போறேன். பெரிய பணக்காரனா போறேன். என் பையன், என் பேரனுக்கு பேர எல்லாரும் பா, நம்ம தாத்தா எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு ஒரு வாயையும் சாப்பிடணும். என்ன பண்ற? ஆன்லைன்ல ஆர்டர். ஆன்லைன்ல இங்க கிடையாது. இனிமே யாரும் இந்த வீட்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவே கூடாது. நான் பண்ணத சேவ் பண்ண போறேன். சேவ் நடிப்பு இத்தனை வருஷத்துல 5 பைசா சேமிச்சதுல சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும், வளையல் போடணும்னு கூட சொன்னதில்லை. ஏன்னா அதை வாங்கி கொடுக்கணுமே. நடிப்பு, ஃபுல்லா நடிப்பு. கிரீன் கிரீன் சார், நீங்க லோனுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க. ஏய், தங்க அப்படியே தரனா மட்டும் கால் பண்ணு. பேசுறேன். இல்ல பேசாத. வெயிட் பண்ணு. லோன் வேணுமா? லோன் நீ ஏன்டா கவலைப்படுற? நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்க அப்பா அட்லீஸ்ட் 50 பவுனாச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. தங்க ரேட்டை பார்த்தால நீ நான் ஜெயின்னு வாழலாம். ஏய், இதெல்லாம் யாசனா உண்டா? யாசனா சொல்லி பைசா தர மாட்டேன். சும்மா கல்யாணம் பண்றதா இருந்தா பண்ணு. இல்லைன்னா முழுத்தாணி வெட்டி வாங்கினே மூஞ்சில போட்டு பேசாம உட்காரு. தர மாட்டேன். 1 பைசா தர மாட்டேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரண தங்கத்தின் விலையை கேட்டால் அனைவருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் அளவில் சன்னை கிழித்து விண்ணை கிழித்து அடுத்த கேலக்ஸி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கேலக்ஸியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிறகு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 17,500 ரூபாய் ஏறுகிறது, இறங்குகிறது ஒரே நாளில். இதையடுத்து அனைத்து குடிமகன்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறதோ இல்லையோ, அனைத்து வீட்டில் இருக்கும் அம்மாமார்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தி அடுத்தாப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஏங்க, இருக்கிற காசுல போய் கோல்டு வாங்கிட்டு வந்துடலாங்க. இன்னும் 10 வருஷத்துல நம்மள மாதிரி ஆளுங்கள் தான் கோல்டு கண்ணால கூட பார்க்க முடியாதுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சரி, நீ ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருக்க. வா, போய் வாங்கிட்டு வந்துருவான். நீ அங்கே போப்பா. ஏன்பா இந்த செய்கூலி சேதாரம் இல்லாம கம்மி விலையில கம்மி விலையில முடிஞ்சா 2 கிராம்ல நிறைய தங்கம் இருக்கிற மாதிரி எடுத்து காட்டுப்பா. எங்க 2 கிராம்ல மோதிரம் கூட வராதுங்க. இவர் தப்பா சொல்லிட்டார். 2 பவுன்ல காமிங்க. 2 பவுனா?
கொஸ்டின். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இருக்கிற ஒரு தங்கத்தை பெட்டி, அந்த பெட்டில பேங்க் இப்ப இருக்கிற பேங்க்ல என்னோட போட்டு என்னோட வருங்கால சந்ததியை யூஸ் பண்ணிக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்களா? அவரது காசு எவருக்கு வேண்டும்? வீசி எறிந்து விட்டேன். என் பரம்பரை நாட்டாமை பரம்பரை. ஐயையோ, நவீன காலத்திற்கு வந்து விட்டார். என்னோட குடும்பத்துல ஒருத்தன் கூடவா புத்திசாலியா இல்லாம போனீங்க? எவனாச்சும் ஒருத்தனாவது புத்திசாலியா இருந்திருக்கலாமே. வணக்கம். தற்போது நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை கடலை தாண்டி, மலையை தாண்டி, கேலக்ஸை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவுன்னு சொல்லணுமா? தங்களை தெரிஞ்சு நம்ம என்ன பண்றது? நாங்கெல்லாம் வெறும் பிராண்டட் பேக்ஸ் தான் வாங்குவோம், நாங்கெல்லாம் வெறும் பிராண்டட் ஷூஸ் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்ற அந்த மர மண்டைங்களை நல்ல பேரலட்சப்ல அடிச்ச மாதிரி எங்கேயோ போயிருக்கு. இன்னும் சாப்பிடுங்க, ஆன்லைன் சுக்கிஸ் ஆர்டர் பண்ணுங்க. நமக்கு இதுக்கு சேவிங்ஸ். 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 50. ஏங்க போய் கோல்ட் வாங்கிட்டு வந்துடலாங்க. இடி தங்க விலை குறையுமா? குறைஞ்ச அப்புறம் போய் வாங்கலாம். எக்ஸ்பர்ட் சொல்லிட்டே இருக்காங்க. எங்க அப்பா இன்வெஸ்டரா? எங்க அப்பாக்கு என்ன விட்டா யார் இருக்கா சொல்லு. 50 பவுன் இல்ல 40 பவுன் வச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அடியே அவன் என்னமா சொல்றாடி? என்னன்னு போய் பாரு. போடி போடி. என்னடி சும்மா 40-50ன்ட்டு? நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு கடன் வாங்கி. இப்பதான் நீ அசால்ட்டா 40-50ன்ட்டு. ஒரு 35 போது. 30 நீ எடுத்துட்டு 5 அம்மா கிட்ட கொடுத்துட்டு போ. பேசி பேசி பேசிக்கிட்டே இரு. ஓ வாயி ஓ இன்ஸ்டா. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன? ஏங்க இருக்கிற காசுல போய் கோல்ட் வாங்கிட்டு வந்துடலாங்க. இருடி தங்க விலை குறையுமா? குறைஞ்ச அப்புறம் போய் வாங்கலாம். 2 மாதம் கழித்து. ஏங்க இப்ப வச்சு போய் கோல்ட் வாங்கிட்டு வந்துடலாங்க. இருடி தங்க விலை குறையுமா? 3 வாரம் கழித்து. ஏங்க கோல்ட் தங்க விலை குறையும்னா குறையும். வாங்கி தரேன்னா தரேன். குறைஞ்ச அப்புறம் தரேன். 3 வாரம் கழித்து. ஏங்க கோல்ட் சரி கதை நீ நம்ம நல்லா கேட்டுக்கிட்டு இருக்க. வா ஏதோ மியூசியம்ல வச்சிருக்காங்களா, போய் ஒரு எட்டு தங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவான். அடியே எனக்கு 5 நெய் தோசை. வணக்கம். பெண் பார்க்க வந்த இடத்தில் பையனின் அம்மா 100 பவன் நகை கேட்டதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதை எடுத்து போடுறது போடுங்க, உங்க இஷ்டம் என்று கூறிவிட்டு 100 பவன் நகை போட்டால் போதுமா என்று கேட்கும் மாப்பிள்ளை வீட்டாரை ஒரே போடாக போட்டு விடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடியே எனக்கு 5 நெய் தோசை. என்னது? நான் இப்ப எதுல சமைச்சிட்டு இருக்கேன்? நெய் தோசைன்னு. சாரி. அப்பா பாத்தீங்களா நான் சிலிண்டரை தூக்கிட்டேன். அவன் 5 ஃபுல் சிலிண்டரை வாங்கி அக்குள்ள சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த எண்ணெய் அப்பதான் எம்டி சிலிண்டர் தூக்கி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹலோ, சிலிண்டர் டெலிவரி பண்றேன்னா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நம் முன்னோர்கள் கூட அதிகமாக விளைந்த தானியங்களை கோபுரங்களில் சேர்த்து வைப்பார்கள். பஞ்சம் பட்டினி ஏற்படும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். அப்பொழுது நம்மிடம் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை இக்கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு பணத்துடன் சேர்த்து நல்ல தண்ணீர், காற்று ஆகியவற்றை சிக்கனமாக செலவழித்து சேர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவன் வாக்கு. தங்கள் குழந்தைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் அவர்களின் சிறு பருவம் முதலே சிக்கனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் வாழும் இடம், நாம் வாழும் சூழ்நிலைக்கேற்ப நாம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். விழாக்கள், சடங்குகள் போன்றவற்றில் உணவுகள் வீணாக்கப்பட்டு அளவுக்கு அதிகமாக ஆடம்பரம் என்ற பெயரில் பணத்தை வாரி இறைக்காமல் சிந்தித்து சிக்கனமாக சேர்த்து வையுங்கள். பகட்டு வாழ்க்கை என்பது நில